துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து நிட்டையும் கைகூடும் நிமலன் அருள் கந்த சஷ்டி கவசம் தனை. எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். முருகனை போற்றி பல்லாயிரக்கணக்கான நூல்களும் பாடல்களும் அமைந்திருக்கிறது. சங்க இலக்கிய நூல் முதற்கொண்டு இக்கால கவிஞர்கள் வரை அனைவரும் முருகப்பெருமானை போற்றியிருக்கிறார்கள். குறிஞ்சி கடவுள் என்று போற்றப்படுகின்ற முருகப்பெருமான் மலைகள் தோறும் அமர்ந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறான். அந்த முருகப்பெருமானை போற்றுகின்ற முகமாக 6 படை வீடுகளிலேயும் 6 கவச நூல்களை பாடி செய்திருக்கிறார்கள். அதில் கந்த சஷ்டி, கந்தன் என்றால் கட்டுதல் என்று பொருள். அதனால்தான் கந்தன் என பெயர் புனிந்தும் என்று நமக்கு குமரகுருபரரும் காட்டுகின்றார். கந்த புராணத்திலேயும் காட்டப்படுகிறது. அதில் ஒவ்வொரு அங்கங்களாக சொல்லப்பட்டு இவைகளை காக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதில் அந்த மந்திரங்கள் ராரா ரீரி சரவணபவ என்று வருகின்ற அந்த உச்சரிப்புகள் எல்லாம் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு மந்திர சொல்லாக அமைந்திருக்கிறது. அதனால் இந்த கந்த சஷ்டி படித்தால் உடலில் உள்ள அத்தனை விதமான உறுப்புகளையும் காக்கப்படும். இதற்கு அடித்தளமாக அப்பர் பெருமானினுடைய தலையே நீ வணங்காய் தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே வலித்தேறும் தலைவனை தலையே நீ வணங்காய் என்ற அங்கமாலை தான் அடிப்படையாக அமைந்திருக்கிறது. அதன் பிறகு இந்த முருகப்பெருமான் போற்றி இந்த கவச நூல்கள் வந்திருக்கிறது. குமரகுருபரரும் கந்த சஷ்டி கந்தர் கலிவெண்பாவிலேயும் பல்கோடி சண்மப்பகையும் அவமிருத்தும் பல்கோடி விக்கினமும் பல்பிணியும் இவைகளெல்லாம் பாம்பும் இவைகளெல்லாம் என்னை இருங்க காத்தருள வேண்டும் என்று கேட்கின்றார். அதே போன்று இந்த கந்த சஷ்டி கவசத்தை உலகம் முழுவதும் இந்த கிருத்திகை தோறும் கிருத்திகை அன்று பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி முருக பக்தர்கள் பேரவையின் மூலமாக எல்லா மக்களும் ஒன்றிணைந்து அதை பாராயணம் செய்ய இருக்கிறார்கள். கூட்டு பிரார்த்தனையின் மூலமாக உலகம் சுபிட்சமாக இருக்கும் என்பது மக்களினுடைய தீர்ப்பு. அதனால் ஒரு உலகம் சுபிட்சமாக இருக்க வேண்டுமேயானால் ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், ஆதி ஆத்மீகம் என்கின்ற 3 வகையினால் இடர்பாடுகள் வராமல் காக்க வேண்டுமேயானால் இந்த கவச நூல்களை பாராயணம் செய்து சிறப்புக்குரியது. அந்த வகையில் பிப்ரவரி 23ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைய நாள் சஷ்டி திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருவதனால் எல்லோரும் அந்த வீட்டின் முன்பாகவோ அல்லது திருக்கோயில்களிலேயோ அல்லது மண்டபங்களிலேயோ விளக்கினை ஏற்றி வைத்து மாலை 6 மணிக்கு அந்த பாராயணத்தை செய்தால் கூட்டு பிரார்த்தனையின் மூலமாக நம்முடைய வாழ்வியலும் உலக க்ஷேமமும் ஏற்படும் என்பது திண்ணம். அமரரிடம் தீர்க்க குமரனடி நெஞ்சே குறி என்ற வாசகமே எல்லாவற்றிற்கும் நல்லன எல்லாம் தரும்.